guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போக்கிமான் யூனைட். இதில் ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருப்போம். அது பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய காமெடிஸாக இருக்குது guys. இந்த வீடியோவில் நம்ம மோகன் கூட 1v1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு 5 லைக்ஸ் கொடுங்க guys. போதும், 5 லைக்ஸ் தான் guys கேட்குறேன். ஸோ வாங்க வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். என்னடா மோகன், ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. இப்போ இதுதான் கஸ்டம் பேட்டில். இல்லை மோகனுக்கு இன்விடேஷன் கொடுத்துலாம். சார் மோகனுக்கு இன்விடேஷன். ஐயோ, வாங்க இன்விடேஷன் கொடுத்துலாம். ஓகே மோகனுக்கு இருங்க இன்விடேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வந்துட்டானா? வந்துட்டான். இப்போ நம்ம அந்த டீமுக்கு போயிடுவோம். மோகன் அந்த டீமு வேறு டீமு. சரி வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நான் என்ன போக்கிமான் சூஸ் பண்ணுறேன் அவனுக்கு தெரியாது, நான் என்ன சூஸ் பண்ணுறேன் அவனுக்கும் புரியாது. ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு நம்ம டைம் போக்கிமான்லாம் எடுக்க மாட்டோம் கைஸ். நான் எல்லா வீடியோவில் சொல்கிறேன் தான், நியாயமான பையன். ஓகே கைஸ், இவனையும் எடுப்போம். அம்பூர்வனை எடுப்போம். ஐயோ ஒன்றும் இல்லை கேட்கலன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். ஐயோ மோஷி என்ன எடுக்க போகிறான்னு தெரியல கைஸ். நான் கொஞ்ச நேரத்துக்கு பேச மாட்டேன், ஏன்னா இது கவுண்ட் டவுனு 0க்கு வந்த உடனே நாங்கள் 2 பேரும் ஃபோனை திருப்பிடுவோம். அப்போ தானே யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது கைஸ். ஓகே காய்ஸ், இப்போ வந்துச்சான்னு கூட எனக்கு தெரியல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாங்கள் ஃபோனை திருப்பிட்டோம் காய்ஸ். வந்துச்சா இல்லையான்னு கூட தெரில, என்ன வந்துச்சா இல்லையான்னு தெரில. ஆரம்பிச்சிச்சு காய்ஸ். ஸோ மோகன் என்ன போக்கிமான் வச்சிருக்கான்னு ஆரம்பிச்சுக்கிறேன். என்னடா என்னது அது இது தானே எப்பட்றா? நீ இப்படி ஃபோன் திரும்ப நல்லா தெரிஞ்சுடா. நீ தானே பார்த்துட்டான் கைஸ், பார்த்துட்டான். பரவாயில்ல இருக்கட்டும். நான் யாரும் பண்ண தெரியுமா? தெரியாது, ஏன்னா நம்ம நியாயமான பையன்ல கைஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் இருக்கானே தெரில. ஸோ நிறைய தடவை எனக்கு பக்காகுதான் கைஸ். கேஷுவல் பேட்டில் போட்டாலே எனக்கு பக்காகுது, என்னன்னே தெரில. ஆனால் சில தடவை மேலே ஒன்று வைஃபை மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மோகன் எந்த பக்கம் வரான்னு கூட தெரில. மோகன் ஜங்கிளிங் பண்ணுறான். அந்த நேரத்தில் நம்ம பொந்தில் போட்டுருவோம். இவன் கோல் போட வந்தால் தான் கைஸ் நம்மளுக்கு தெரியும் இவன் யாருன்னு. அது வரைக்கும் அவங்க தெரிய மாட்டாங்களே. யாராக இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஓ கைஸ், இது நம்ம போன தடவை யூஸ் பண்ணோம்ல சாரிசார்டு, அவன் கைஸ். சாரிசார்டு மோகனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அரிமணி லெவல் எத்தனாவது? 5. நானா 5 தான். நானே எவ்வளோ விட்டேன். ஓ சார்மில்லே நான் மாறிட்டிங்களா சார்? ஸோ நம்ம நிறைய லெவல் ஏற்றலாம் கைஸ். அம்பு விடுறது மட்டும் கச்சா நல்லாயிருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் கூட அம்புக்கு தவிர இன்னொன்று இருக்கும்ல, அதுவும் நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்த நம்ம ஃபஸ்ட்டு இந்த கீழ் கோலை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். மோகன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? அவனும் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், டர்டிக்ஸ் எங்கே சல்யூட் அடிக்கிறேன்? நானா மாறிட்டேன்ப்பா காய்ஸ். நம்ப வச்சு மோகனை பொட்டுன்னு போடலாம். 7 காய்ஸ். அவன்கிட்ட யூனைட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடச்சிடணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ இப்போ பாருங்க கைஸ், நம்ம போன தடவை யூஸ் பண்ணோமே.
ஸோ இப்போ நம்ம கோலை போட்டுடலாம். மோகனும் சாரிசாடாக மாறிட்டான் கைஸ், மொத்தமாகவே மாறிட்டான். வாங்க அம்புவோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நிறைய லெவல் ஏற்றணும் கைஸ். எவ்வளோ போட்டேன்னு பார்த்தல? எவ்வளோ? 30 போட்டேன். இன்னும் கூட என்ன பார்க்கலையா நீ? நான் பார்க்க மாட்டேன். ஓகே கைஸ், நம்மளுக்கு யூனைட் மூக் வச்சிச்சு அல்டிமேட்டு. எனக்கு கச்சிச்சுப்பா, இப்போதான் கிடைக்குது. ஸோ நம்ம இதை அடிக்கலாம். மோகன் ஐ திங்க் அவன் மேலே இருக்கிறத அடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிறதுனா அவன் வந்து நேரத்துக்கு லெஜிலிக்கி அடிச்சிட்டு இருப்பான், அது அவன் மேலே இருக்குமே கைஸ், அதுதான் சொல்கிறேன். என்ன பண்ணுறேன்னு இப்போ நாங்கள் சார் பாருங்கள் சார் நான் என்ன பண்ணுறேன்னு. நாங்களும் உடைச்சிட்டோம்ல, அடிச்சிருக்க மாட்டான்னு நம்புவோம். போடு போட அரிமா நீ காலிடா. நான் பண்ணுறது லூஸு. டேய் அரிமா, ஐயோ என்ன கைஸ், மோகன் ஜெயிச்சிருவான் போலையே. டிக்கெட் எடுத்து போட்டேனே. ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டேனே. இந்த வர இரு, தட்டி எடுத்துட்டேன். டேய் டேய் அங்க போடுறா. டேய் டேய் நான் போடுறேன்டா. போட்டேனே. நான் போடுறேன்டா மச்சான். ஓடுறா. அருமணி லெவல் எத்தனாவது? நானா 10. சே அரிமா ரொம்ப பாவம். ஐயோ என்ன இவன் என்னை விட லெவல் அதிகமாக இருக்கான். ஐயோ காய்ஸ், மோகன் டபுள் கில்ஸாக போடுறான். மோகன் நம்மளை ஜெயிச்சிருவான் போல. நாங்கெல்லாம் யாரு? ஆனால் மோகனை நம்ம ஜெயிக்க விட்டுருவோம் கைஸ். நம்மளாம் யார்? நடுவில் வேற இருக்கா? ஸோ கைஸ் நடுவில் வருது. நான் போய் நடுவில் கொலையை போட அடிக்க போகிறேன். நானே நீ மட்டும் வந்து இப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் வந்துடுறேனா? என்ன பண்ணுற டேய் லூசு? மண்டை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ கைஸ், யூனைட் மூவ் வேஸ்ட் பண்ணிட்டோம். காய்ஸ் அவன் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டான். இது 10 தான். டேய் நான் 12க்கு போயிட்டு இருந்தா லூசு. அவன் நம்மளை விட பவர்ஃபுல் ஆயிட்டு வரான் கைஸ். என்ன இந்த லூசு இன்னும் மாறல. பழத்தை பேசிட்டு சொல்லணும். நடிச்சடிச்சு என் கைதான் வலிக்குது. மேலே திருப்பி வரப்போதான். நான் மேலே போகிறேன்ப்பா. மாவனை இப்போ மட்டும் நீ வந்த என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஓகே காய்ஸ், நம்ம கீழே இருக்கிறத அடிப்போம். கீழே இருக்கிறது அடிக்கிற. கீழே இருக்கிறது தான் கைஸ் நம்ம அடிச்சிட்டு இருக்கோம். அப்பா லெவல் 11. ஏய் யார் இருந்தது? ஏய் வரேன்டா. ஐயோ இது வேற 15 16 14. வாங்க கைஸ் பந்தல போட்டுடலாம். ஐயோ வரேன்டா 40 கோல் போட்டான்டா. தோ வரேன்டா இரு சாமி. நான் யூனிட் பாயிண்ட் இருக்கு. நான் வரேன். ஐயோ டக்குன்னு பந்த போட்டு போடலாம். வந்துட்டேன்டா. எங்கே இருக்கான்? இல்லை வரல, போய் சொல்லலாம் போல. வரேன். என்னடா You're on fire. ஓகே கைஸ், நம்ம தான் பெஸ்ட் லீட்ல இருக்கோமா? எங்கதான் இருக்குன்னு தெரியல. நல்ல வேலை மேப்பில் காமிக்கல. அப்பா போடு. வாங்க கைஸ் நம்ம அவனோட ஜங்கிளை கிளியர் பண்ணிடலாம். இதுதான் கத்துக்கிறேன். அவரானா இல்லையான்னு. ஸோ வாங்க கைஸ் கோலை வச்சிடலாம்.
கோல் ஜோனே முடிக்கிறேன். இல்லை 2 கோல் ஜோன் வச்சிட்டேன். நானும். மேலே கீழே நீ ஒன்று தாண்டா வச்சிருக்க. ஐயோ வந்துட்டான். ஓடு. ஐயோ ஷிட். ஐயோ தப்பா யூஸ் பண்ணிட்டேன். ஐயோ ஓடு. The final stretch. ஓடு. You're on fire. ஓடு. ஐயோ மாட்டிக்கணும். இவனை மட்டும் மோகன் எடுத்துட்டானா காலி கைஸ். நம்ம ஷட் நான் என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். மோகனுக்கு லூஸ் பிடிச்சிச்சு போல. மோகன் நான் What a goal! உடைக்கிறியா உடைய? யாரா? டேய் அரிமா. நான் அரிமா. ஏய் இது கொக்காம அவனே என்னடா உன்னை அடிக்காம விட மாட்டீங்களா? ஐயோ மோகன். You're in trouble. யார் இந்த லீடு? ஐயோ காய்ஸ் நம்ம தப்பான போக்கிமான சூஸ் பண்ணிட்டோம். அடுத்த தடவை மோகனை கண்டிப்பாக சந்திக்கும் போது கண்டிப்பாக நான் மோகனை கண்டிப்பாக ஷட் அவன் தோக்கடிச்சிருவான் போலையே. ஐயோ தோக்கடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல. ஐயோ இவ்வளவு எழுத்தானே இருக்கு. ரொம்ப கொஞ்சம் தானே எழுத்து இருக்கு. டேய் குட்டி குஸ்கா எதுக்கு அடிக்கிற? ஐயோ எதுக்கு அடிக்கிற? குட்டி குஸ்கா. ஐயோ கைஸ் தோத்துட்டேன் கைஸ். இந்த குட்டி குஸ்கானுக்கு வேற வேலையே இல்லை. ஐயோ எங்க வர தெரியல. 4, 3, 2, 1. Time's up. தப்பு பண்ணிட்டோம் கைஸ். நான் போட்டேன். கைஸ் கண்டிப்பா அடுத்த பேட்டில் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். இவனுக்கு ரிவெஞ்ச் கொடுப்பேன் நான் கைஸ். ஜெயிச்சிட்டேன் கைஸ். கண்ணா இன்னும் பொறுத்துரு 3 பேட்டில் இருக்கு. இது வந்து ஸ்பெஷல் வீடியோ கைஸ் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அவனுக்கு லைக் போட்டுடலாம். என்னவா இருந்தாலும் நம்ம தம்பி தானே லைக் போட்டுடலாம். ஸோ அடுத்த மேட்ச் நம்ம பார்க்கலாம். லைக் போட்டேன் கைஸ். ரிட்டன் டு லாபி போடுறா. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வேணா மோகன் ஜெயிச்சிருக்கலாம். செகண்ட் மேட்ச்சில் நான் ஜெயிச்சிட்டேன்னா ஃபைனல் மேட்ச்சில் மோகன் ஜெயிச்சிருவான். ஆனால் நம்ம விடக்கூடாதுடா கைஸ். நம்ம தான் கைஸ் ஜெயிக்கணும். நம்ம யாரு படா ப்ரோ பிளேயர் யாரை சூஸ் பண்ண? டெசிடிவை போன தடவை அட்டாக்கர் தான். ஆமா ஏன்னா நான் ஆல்ரவுண்டர்ல அட்டாக்கர். ஸோ கைஸ் நான் கண்டிப்பாக இவனை சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தனி வீடியோவில். கைஸ் இந்த தடவை அட்டாக்கர்லாம் சூஸ் பண்ண வேணாம் கைஸ். ரெட் கலர் அட்டாக்கர் அவன் நம்மளை பிரித்து வேறான கைஸ். இந்த தடவை இவனுக்கு பிடிக்காதனால நான் சூஸ் பண்ண மாட்டேன். குட்டி குஸ்கா இருப்பான். ஆனா அவன் என்ன கைஸ் அட்டாக்கரே வந்துட்டுருக்கு கைஸ். அவன் கண்டிப்பாக இதுதான் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஓகே அவன் டைப் வேணாம். ஓகே கைஸ் இப்போ நம்ம திருப்பி மூடிட்டோம். மோகனும் வந்து பார்க்கல, நானும் வந்து பார்க்கல. ப்ளூ கலர்ல மட்டும் இருந்துச்சு. ஸோ நம்ம ப்ளூ கலராக கைஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். சரி அவன் என்ன சூஸ் பண்ணான்னு தெரில. சவுண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஃபோனை திருப்பி தான் கைஸ் வச்சுருக்கோம். வந்துச்சு கைஸ். இப்போ நம்ம ஆட்ட ஆரம்பம் கைஸ். ஃப்ரான்ஸ் அலப்புறம் ஸ்டார்டிங். ஃப்ரான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரான்ஸ். ஓகே மோகன் எந்த வழியில் போனால் எனக்கு தெரியாது. எந்த வழியில் வேணால் அவன் போட்டோம். ஏன் இஷ்டம். நான் எங்கே வேணால் போவேன். அவனுக்கு நம்ம ஜங்கிளிங் பண்ணியிருந்தால் நம்ம ஜெயிச்சிருப்போம் கைஸ். சே மோகன் என்ன டைம் என்ன எடுத்திருக்கான்னு தெரில. அவனோட போக்கிமான்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவனோட போக்கிமான்னா அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் டைம் போக்கிமான்னா கெஸ்ஸே பண்ண முடியாது. அவன் என்ன வேணால் சூஸ் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கும் ஒரு எபிலிட்டி கிடச்சிருச்சு. இப்போதான் கிடைக்குதேவா? எபிலிட்டி 1, அதாவது செகண்ட் எபிலிட்டி. எனக்குலாம் எப்பயோ கிடைச்சிச்சு. எத்தனை லெவல்? லெவல் 4. நானும். ஓகே எனக்கு தெரிஞ்சு மோகன் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதா?
டேய் கைஸ் அவன் டிராகன் ஐட்டை சூஸ் பண்ணியிருக்கான் கைஸ். ஐயோ வச்சு செய்ய போகிறான் நம்மளை. அதுவும் சாரிசார்டை விட படு மோசம் கைஸ். அதுவும் டிராகன் தான் கைஸ், ஆனால் கொஞ்சம் குண்டாக இருக்கும் அவள் தான். ஸோ நம்ம லெவல் அப் நிறைய ஆகணும். அவன் செகண்ட் ஃபார்முக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே நம்மளோட அதாவது எனக்கு எலக்ட்ரா பால் கச்சிது. இன்னொன்று இருக்கும் கைஸ் வேர்ல்ட் டேக்கிள்னு, அதை எடுத்துட்டா. ஆச்சி அவள் எப்படி அவள் ஓகே வேர்ல்ட் டேக்கிளும் எலக்ட்ரா பாலும் கட்சிச்சு கைஸ். லெவல் 7ல் இல்லைனா லெவல் 8ல் நம்மளுக்கு யூனைட் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லெவல் ஏற்றிட்டே இருக்கலாம். லெவல் ஏற்றிட்டு பந்தில் போடணும், அதுதான் முக்கியமே. மோகனை இதுலேருந்து தூரத்துலேருந்து கதிகலங்க விடலாம். இல்லை கைஸ் லெவல் 8ல் தான் கைஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கோலை போட்டுடலாம். மோகன் கோலை உடச்சிருவான் போலையே. ஸோ நம்ம கோலை போட்டுக்கிட்டே இருக்கலாம் யூனிட் கிடைக்கிற வரைக்கும். கிடச்சிரும்னு நினைக்கிறேன். கிடச்சிச்சா இல்லை கிடைக்கல. லெவல் 9ல் தான் கைஸ் கிடைக்கும், நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ மோகன் மேலே இருக்கான்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மேலே போக தேவையில்ல, ஏன்னா ட்ராகன் ஐட்டாக மாறிட்டியாடா? இல்லை நல்ல வேலை அந்த ட்ராகனாக மாறல. வரப்போகுது கைஸ். ஆமாம் கைஸ் மேலே வாடி, உனக்கு சட்னி ஆக்க போகிறேன்டி. ஏன் ஏன்னா மேலே தான் நான் இருக்கேன். நம்மளுக்கு யூனைட் எடுத்து தான் கைஸ் போகணும், ஏன்னா அவங்க ஆல்ரவுண்டர் கைஸ். பர்பிள் கலரில் லெவலு அப்போ மாறிட்டேன்டா. நானா லெவல் 9. எஸ் கைஸ் நம்மளுக்கு யூனைட் கச்சிச்சு. இனிமேல் மோகனை கதிகலங்க விடலாம். லைனு ஐயோ நம்மளை கதிக்கெல்லாம் கூட போகிறானே. ஆனால் இப்போ தான் லெவல் 8 நான் மாறிட்டேன். பக்கத்தில் வரான் ஓடு 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 ஓடு. எப்பாடா 5000 இருக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் அவங்க செக் பண்ணி போகிறேன். அது வரைக்கும் இந்த குட்டி குஸ்கானெல்லாம் போட்டு தள்ளிடுறான். ஐயோ வந்துட்டான்டா. என்ன பண்ணுறேங்க? ஐயோ அவங்க ஹைப்பர் பீம் சூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். பரவாயில்ல அவ்வளோ கைஸ் பை ஹாய் ஹேவ் அ குட் டைம். ஓடு ஓடு. அப்போ பாருங்க வாங்க கைஸ் இதை நம்ம அடித்து முடிச்சு எனக்கு கைமா பண்ணுறோம். வாங்க மோகனோட மேலே இருக்கிற கோல் ஜனை நம்ம உடைக்கவே இல்லை. ஸோ நம்ம உடைச்சிடலாம். என்ன கைஸ் இது அடிக்கிறதே நம்மளுக்கு ஹெல்த்து நிறைய போகுது. டேய் இதோ வந்துட்டேன்டா. என்னடா உனக்கு ஹெல்த் இல்லைன்னு தெரிஞ்சவனே வரான். இருங்க கைஸ் பாயத்தை சாப்பிட்டு வந்து வாமா வா. நீ எத்தனை நாள் தம்பி? வா. நான் கொண்டுட்டான். நான் போய் உச்சக்கடை சேர்த்து போட்டேனே. உச்சக்கட்டை சத்தியை வேஸ்ட் பண்ணிட்டாங்க கைஸ். நம்மளாம் வேஸ்ட் பண்ணோம்னா அது வேறு விஷயம். போடுறேன்டா 40 போட்டோம். ஸோ இப்போ வரேன். ஐயோ தேவலாமா அந்த போய் மனசிட்டேனே. ஸோ இன்னும் கைஸ் இதுவும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. You're on fire! ஐயோ அப்பா போடு செம்ம கைஸ். நம்மலாம் இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கோலை உடைச்சிருவோம். இல்லை கொஞ்சம் பழத்தை சாப்பிட்டு கோலை உடைப்போம், ஏன்னா பழம் முக்கியம் கைஸ். பழம் ஐயோ வந்துட்டாங்க கைஸ். அச்சா அதே வச்சுக்கிட்டு இருக்கேன். அது டேய் என்ன பண்ற? எங்கடா போட டேய் யூனைட் மூவ் யூஸ் பண்ணு. நான் யூனைட் மூவே யூஸ் பண்ணல இவ்வளோ நேரமா கைஸ். இவன் நல்லவன். இவன் கோல் மட்டும் போடுறான்டா. டேய் ஒரு கோல் கூட போட மாட்டேங்கிறீடா நீ. நான் போறேன். ஓகே கைஸ் மோகன் சரண்டர் கொடுத்தான். ஸோ கைஸ் இதுதான் லாஸ்ட்டு
ஃபஸ்ட்டு லாஸ்ட் பேட்லே இந்த பேட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். மோகனுக்கு லைக் கொடுத்துக்கலாம் கைஸ். மோகனுக்கு நம்மளுக்கு லைக் போட்டான். சரி, இப்போ நம்ம ரிட்டர்ன் டு லாபி கொடுத்து இந்த தடவை நம்ம தான் கைஸ் ஜெயிச்சே ஆகிறோம். இந்த தடவையும் போக்கிமானை பார்க்கக்கூடாது. என்ன சூஸ் பண்ணலாம்? இந்த தடவை நம்ம தலைவனியாக இருக்கும். இன்னைக்கு கரிமண்ணா ஆகுறோம் மட்டும் பாருங்க கைஸ். என்ன சகுனம் சரியில்லையே. ஸோ கைஸ் இது சேமித்து வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் வீணாக போயிடுச்சு ஷர்ட். ஸோ கைஸ் இவனை நம்ம முடிக்கிறோம். ஏன்னா நான் ஃபைனல் பேட்டில் முடிச்சே ஆகிறோம். பார்த்துட்டியா? இல்லை பார்க்கல. எதுக்கு தெரியும்? ஓகே ரெடி கோ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கைஸ். என்னவா இருக்கும் மோகன்து? மோகன் எந்த பார்த்துட்டியாடா? மோஷி பார்த்துட்டியா? பார்த்துட்டியா? ஸ்டார்ட் ஆயிடுச்சா? பார்த்துட்டியா நீ? இல்லை பார்க்கல. நீ பார்த்துட்டியாண்டு? இல்லை. உண்மை சொல்கிறா? பார்க்கலடா. என்ன? நீ புதுசு தானே எடுத்துக்க? இல்லை உண்மையை சொல்லு. எடுக்கலடா. பார்க்கலையா? இல்லை கைஸ் நடிக்காத. போடா. என்ன இரு, உன் இடத்துல வந்தாதான் அப்ப நீ யாருன்னு தெரியும். நான் உன் இடத்துக்கு வரேன். வேணாம். ஓ கைஸ் சார்மென்ட்ரு இதுதான்டா சகுனம் சரியில்லைன்னு சொன்னல. இதுதான் கைஸ் நான் எவ்வளோ நேரத்தை நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது. இருங்க கைஸ், நம்ம இன்னைக்கு போன தடவை மோகன் நம்மளை எப்படி வச்சு செஞ்சான் அதே மாதிரி வச்சு செய்யலாம். ஸோ கைஸ் இவங்க அட்டாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்பஸ்கன். ஸோ கைஸ் நம்ம டக்குன்னு பிளேசிக்கனாக மாறணும். நம்ம இப்போ கம்பஸ்கனாக தான் இருக்கும். அதான் கைஸ் சொன்னேன், ரொம்ப பவர்ஃபுல் கைஸ். பாருங்க குட்டியே அடிச்சிட்டேன். மோகன் எந்த பக்கம் வரான்னு தெரில. கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். எங்கடா காணோம்? ஓ வந்துட்டான் சார்பில்லியனா? என்ன எடுத்த? ஃபயர் பஞ்சா? ஓ நம்மளை பிடிக்கிறதுக்காக. ஐயோ தெரியாமல் அங்கே போட்டேனே. ஐயோ அப்பா. யுனைட் மூவ் கிடைக்கல, பயப்படாத. யுனைட் மூவ் கிடைச்சதான் கைஸ் இவனுக்கு இருக்கே. ஒன் ஷாட் கைஸ். ஸோ வாங்க பொந்தில் போட வேண்டிய நேரம். ஸோ பந்தை பொத்துக்கிட்டே இருக்கலாம், பொத்துக்கிட்டே. பாருங்க கைஸ். எஸ் கைஸ். ஐயோ ஆமாம் இருக்கே. சரண்டர்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடாதுடா ப்ளீஸ்டா. ஓகே. ஸோ காய்ஸ் நான் எதுக்கு கலெக்ட் பண்ணுறேன்னா பந்தை உடைக்க தான். ஸோ நான் உன் பக்கம் ஜங்கிளிங் வர மாட்டேன், கோலை வச்சிட்டு இருப்பேன் அவ்வளோதான்.
ஸோ மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணலாம் பாருங்க guys, 3 அதுக்குள்ளேயே யா என் யூனிட் வச்சு தான் இவனை போட்டு தள்ள போகிறேன். பார்த்துட்டேன் நடிக்காத ஐயோ 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 இன்னொரு வாடி ஒருத்தர் காப்பாத்துன கருத்துரு. ஐயோ ஒன் ஷாட் கைஸ். தம்பி எந்த யூனிட் மூவ் கூட கிடைக்கல தம்பி. சரி யூனிட் மூவ் வரைக்கும் அது வரைக்கும் பண்ணு. யோ நீ தான் போட்டு தள்ளி இருக்கியேவா? நீ தான் அவுட் பண்ணிட்டே இருக்கியே. முடே சரி இப்போ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போலாமா? நோட் பண்ண கிடைக்கல, சும்மா டெஸ்ட் பண்ணலாம். டேய் லூசு, எதுக்குடா பேஸ்க்குள்ள போற? எங்கடா இருக்க நீ? அங்க தான் இருக்கேன். ஓ தலைவர் இதுக்காக தானா? லூசு நான் இரு இங்க இல்ல நம்ம சண்டை இங்க இல்ல. சொல்றது கேளு, நம்ம சண்டை இங்க இல்ல. போடா. சொல்றது நான் கேட்க முடியாது. நானா இவன் சும்மா You're on fire! गाइस இதான் गाइस பவரே பாத்துக்கோங்க. யூனிட் சார்ஜ் பண்ணிட்டு வா. சரண்டர் பண்ணிட்டு குத்துறாத. ஓகே. ஏன்னா இது ஃபைனல் பேட்டில். ஏன்னா உங்களுக்கு விறுவிறுப்பா போனோம்னா गाइस. அப்படியே அவுட். உட்கார்ந்து பாத்துட்டேன். ஏய் இவன் யாரா இவன்? டேய் நான் யார் வம்பு காச்சு போனேனா? இவனே தான் நான் போயிட்டேன். யார் வம்பு குத்து? டேய் நானே போறேன். என்ன நீ நானே பாட்டுக்கு தானே போறேன். சரண்டர் கொடுத்தது போல நான் கொடுக்க மாட்டேன். ஆமா ஏன்னா உங்களுக்கு गाइस மோகன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம வீடியோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் தான் மோகன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். படிக்கிட்டு இருக்காதியா தாங்கி கெடிய தாங்கினே. என்ன மோகனை காணோம். எங்க இருக்க நீ? தலைவரை பார்த்துட்டேன். யூனிட் கச்சிச்சா இல்லையா? You're on fire! இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. गाइस இப்போ மோகன் அல்ட்ரா மோடுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் இப்போ அல்ட்ரா மோடுக்கு போயிடுவோம். எத்தனை லெவல் தெரில பார்க்கல. உனி நான் லெவல் 12. गाइस கண்டிப்பாக மோகன் நிறைய லெவல் வந்திருப்பான் गाइस. ஏன்னா நம்மளை அடிச்சதுனால லெவல் வந்திருப்பான். எவ்வளோ गाइस நானே பொறுத்துக்குது. இருங்க गाइस. இங்கே கோல் போட முடியாது. மஸ்தியா அவன் உனக்கு எப்படி தெரியும்? இதோ தலைவர் திமிங்கல தானுங்கோ பூவர கடலில் அந்த அண்ணவனை காட்டிட. யூனிட் யூஸ் பண்றியா? ஆமாம் ரொம்ப சீட்டிங்கடா. டேய் சரி யூனிட் மோட வா, நான் உன்னை வச்சுக்கிறேன். ஓகே The final stretch! டக்குனு யூனிட் மோ சார்ஜ் பண்ணு. எவ்வளோ You're நேரம்? on fire! கொஞ்ச நேரம். ஆ ஐயோ வியாசங்கி டக்குனு யூனிட் மோ சார்ஜ் பண்ணிட்டு வா என் கூட. அது மாதிரி அடிக்கூடாது. ஆனாலும் ஒரு நிமிஷம். ஐயோ சாரா நீ போய் கோல் போட்டுரு எந்தில் போய் கோல் போட்டுறா. சார் தெரியாம நீ போய் கோல் போட்டுரு. ஓகே யூனிட் மோ கச்சிச்சா இல்லையா? கடையில டக்குன்னு வா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். வா வா எங்க இருக்க சிவா எங்கடா இருக்க? பக்கத்துல தான் இருக்கா. வா இரு நான் பழம் சாப்பிட்டு வரேன். ஏய் பழத்துல தின்ன கூடாது. ஏன் நான் போய் சாப்பிடணும். எங்கடா இருக்க? ஆ எடுத்துட்டு வரேன். எங்க இருக்க நீ ஃபர்ஸ்ட்? பேஸ்குள்ள வா. என் பேஸ்குள்ள. ஏய் You're on அடிச்சிடுவேன். fire! நடுவுல வா டக்குன்னு. நடுவுல எதுக்குடா வரணும்? வா எங்க என் உன் பேஸ்க்குள்ள வந்துட்டேன். எங்கடா இருக்க நீ? பேஸ்குள்ள வந்துட்டல. ஆ
அப்படியே வெயிட் பண்ணு. நாங்க தான் கிளம்பிட்டு இருக்கேன். நீ இப்போ ஹீல் ஆயிட்டு இருக்க. ஆமாண்டா, நீ தானே நீ மட்டும் பார்த்து துணி நான் கூடாது. ஆமா, எங்க இருக்கு நீ? அங்கிருந்து நகரவே கூடாது. ஐயோ வருமா சாக்கா. 5, 4, 3, 2, 1. Time's up. சரி அதான் guys, இந்த வீடியோ அவ்வளவுதான். You win.